சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எது நடந்தாலும் கண்டிப்பாக மீனா முத்துக்கு தெரியாமல் அந்த வீட்டில் எதுவுமே நடக்காதுப்பான்ற மாதிரி தான் மனோஜுக்கு இந்த விஷயம் இருக்குது. ஸோ பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிடுறாரு, ஒரு நாள் ஃபுல்லாக நீ போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னும் போது கோவிலே அவனுக்கு கிடைக்கல, அந்த பொண்ணு போகிற கோவிலுக்கு தான் போவியான்னு ஒரு பக்கம் மனோஜையும், உனக்கு என்னம்மா கோவிலே கிடைக்கலையா, எல்லா பக்கமும் நீ வந்து மனோஜ் இருக்கிற இடத்துக்கே போயிட்டுருக்கன்ற மாதிரி இன்னொரு பக்கமும். ஸோ ஃபைனலி 2 பேரும் சேர்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. மீனாவும் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டவுட் வருது, இவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன் பார்க்கும்போதே மனோஜ் மாதிரி இருக்காரு அப்படின்னு உடனே ஃபோனை பண்ணி முத்துவை கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் முத்து சொய்யன்னு வந்துடுறாரு. வந்துட்டு ஏன்டா அப்படி மானத்தை வாங்க, உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, உன என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் அம்மா அப்படின்னு இவர் மனோஜோட சவுண்டை கேட்டு, ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, நீலாம் இந்த வாயை வச்சுட்டு என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட விஜயா பண்ணுற அட்டோடியும் ஃபைனலி இவர் தான் அது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுதுன்றது தான் எபிசோடோடைய ஒரு ட்விஸ்ட். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் காய்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்காச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.